Hi friends, welcome to Sagi's Cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸ்வீட் அப்பம் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வந்து ஒரு பவுல்ல வந்து 1 கப் அளவுக்கு வந்து மைதா எடுத்துர்க்கேன். நீங்க மைதா அல்லது வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதே கப்ல வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து ரவை எடுத்துர்க்கேன். அதே கப்புக்கு 1/2 கப் வந்து சுகர் ஒயிட் சுகர் எடுத்துர்க்கேன். நீங்கள் வந்து ஒயிட் சுகர் இல்லைனா வந்து நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்து இன்றைக்கி ஒயிட் சுகர் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். இது கூடவே கொஞ்சமாட்டு வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 2-3 ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன் வாசனைக்காக. அதையும் சேர்த்துட்டு இந்த மாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாட்டு தண்ணி சேர்த்துட்டோன்னா நமக்கு வந்து ஆயில் வந்து ரொம்ப குடிக்கும். அதனால் வந்து தண்ணி வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இட்லி மாவு கன்சிஸ்டன்சி வந்து கொண்டு வந்துடுங்க. இந்த பதத்தில் இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுறலாம். ஏன்னா நம்ம வந்து ரவெல்லாம் சேர்த்துருக்கோம், அது கொஞ்சம் ஊறட்டும். இப்போ 1/2 அன் ஹவர் கழித்து எடுத்து பாருங்கள், மாவு வந்து கரெக்டாக இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஒருவேளை ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம வந்து அந்த ஆயிலில் வந்து விட்டுறலாம். நம்ம விடும்போதே பூரி மாதிரி அழகாக புஸ்ஸுன்னு எலும்பி வரும். அப்புறமா 2 பக்கமும் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து கருகிடும். இப்போ வந்து நம்ம ஆயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்படி 1 பை 1 ஆட்டு வந்து நம்ம வந்து ஸ்வீட் அப்பம் வந்து பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஒரே டைமில் நிறைய பண்ணோன்னா ஒட்டிக்கிடும். அதனால் வந்து 1 பை 1 ஆட்டு வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். நம்மளோட சூப்பரான ஸ்வீட் அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இன்றைக்கி சாப்பிட்றத விட நெக்ஸ்ட் டே சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.